முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எத்தனையோ முறை ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன்கிட்ட கொண்டு வந்து சொன்ன போதெல்லாம் என்னன்னு காது கொடுத்து கேட்ட நீ இப்போது இந்த அற்புதமான காலை வேளையில அசுர வெற்றியோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். கெட்டது கெட்டதுன்னு சொன்ன போதெல்லாம் காது கொடுத்து கேட்ட நீ நல்லதை சொல்ல வரும்போது கடந்து போகலாமா? நான் சொல்றத கவனமாக காது கொடுத்து கேளு. இந்த அப்பன் முருகன் இப்போ உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போறேன். அதாவது இத்தனை நாளாக நீ எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் இத்தனை நாளா சமாளிக்க முடியாம சங்கடத்தை அனுபவிச்ச விஷயங்களையும் சரி செஞ்சு இப்போ உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உன்னை வலிமை உள்ள ஆளாகவும் மாற்ற வந்திருக்கேன். நீ போகும் பாதையில எல்லாம் நானே உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னது போல இப்போ உன் வாழ்க்கையில நான் உன் கூடவே இருந்து நீ பயப்படுற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கேன். அப்பா முருகா, என் வாழ்க்கை எப்போ மாறும், என் பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும்னு நீ சோர்ந்து துவண்டு போயிருக்கதை பார்த்துதான் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்தேன். நீ போகும் பாதையில நானும் உன் கூடவே நடந்து வரும்போது நீ எதுக்காகவும் நம்பிக்கை விட்டுறாத. இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விரைவில் ஒளியாக மாறப்போகுது. உன் நேர்மையும் உன் அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோக்கும்படி நான் விட்டுற மாட்டேன். யாரெல்லாம் உன்னை இகழ்ந்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமாக ஏளனமாக இலக்காரமாக பார்த்தாங்களோ அவங்களே இப்போ உன் வெற்றியை பார்த்து அதிர்ச்சி அடைய போகிறாங்க. அந்த அளவுக்கு மாபெரும் அசுர வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் கண்ணீரை பார்த்தவர்கள் முன்பாக இப்போது உன்னை உயர்த்தி பிடிச்சு அவங்க வாய் மேலே விரல் வைக்கும்படி செய்ய போகிறேன். என் அருளை நம்பி காத்திருக்கும் உனக்கு என் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உண்மையிலேயே நீ நினைப்பதை விட நிறைய சக்திகளும் திறமைகளும் கொண்ட பிள்ளையாகவே நீ இருக்க. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சவால்களை பார்த்து கவலைப்படாம இதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த முருகப்பெருமான் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஒரு நல்ல வேலையையும் உன்னை அன்போடு ஆதரவாக செலுத்தக்கூடிய நல்ல உறவையும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியையும் காட்ட நான் வந்துட்டேன். அது மட்டுமல்ல, நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமாக நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் கூட நீ செய்த நல்ல வேலைகளும் உன்னுடைய நேர்மையும் உன் நம்பிக்கையும் கண்டிப்பாக நான் உனக்கு பலனாக மாற்றி கொடுப்பேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே பார்த்த உனக்கு இனிமே வெற்றி உண்டாகும். உன் வாழ்க்கையில் இன்பம் வரும்படியும் நீ ஒளிந்து ஜொலிச்சு ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளா நீ எதெல்லாம் நடக்கலை நினச்சி கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இதுவரை நீ எதிர்கொண்ட அவமானங்களும் கண்ணீரும் வறுமையும் முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையே ஒரு புதிய பொற்காலமாக மாறப்போகுது என் செல்லமே. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீனா கண்டிப்பாக துன்பமும் கவலைகளும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். இப்போது நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு என் அருளை அள்ளி கொடுத்து பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் சோர்ந்து துவண்டு போகாதே. உழைத்தாலும் ஒரு விடிவு காலமே வரல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே, விதி என்னை சோதிக்குதேன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த. இதோ இப்போதே உன் வருத்தங்களுக்கு முடிவு கட்டி வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வந்துட்டேன். நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்ட எல்லா நாட்களும் இப்போ உனக்கான நல்லதை தர தயாராயிடுச்சு என் செல்லமே. உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியோடு வாழ தயாராகு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். துணிச்சலோடு தைரியமாக நீ உன் வாழ்க்கையை வாழும்போது நானும் உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதையும் நினச்சி கண்ணீர் சிந்த வேண்டாம். இப்போது நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமான வாழ்க்கை கூடிய சீக்கிரமே உனக்கு வெற்றி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையை நீ சாதாரண வாழ்க்கையாக நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன விதை தானே பெரிய செடியாக மரமாக ஆழ மரமாக தலைத்து செழித்து வேரூன்றி வளர்ந்து நிற்கிது. அதே போல உன் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகுது. நீ சாதாரணமாக நினச்ச வாழ்க்கையை
அதிசயமான அற்புதமான வாழ்க்கையாக மாற்றி காட்டி அதில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் நெத்தியில் என் விபூதியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ வெளி செல்லும் போதும் எல்லா காரியங்களையும் செய்யும் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். எந்த தீய சக்திகளும் உன்னை அவ்வளவு சுலபமாக நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் உன்னை பாதுகாக்கிறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உன் சோர்வையும் சோம்பலையும் நீக்கி இனி வரும் நாட்கள்ல உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் எப்போதுமே அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. இனி வரக்கூடிய நாட்களில் நீ ஆனந்த கண்ணீர் மட்டுமே வடிக்கும்படி உனக்கான அழகான விஷயங்களை இந்த முருகன் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே நீ புலம்ப வேண்டாம். அந்த கஷ்டத்தையே உனக்கு இஷ்டமான விஷயமாக நான் மாற்றி தரேன். நீ இந்த உலகத்தில் யார் கூடயும் போட்டி போடுறதுக்கோ பொறாமைப்படுறதுக்காகவோ பிறக்கவில்லை. உன்னை நீயே ஒரு நல்ல மனிதனாக செதுக்கிக்கொள். நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உன்னை நீயே குறைவாக நினைக்க வேண்டாம். நான் வைத்த பாதையில், நான் வகுத்து கொடுத்த பாதையில் நீ நடக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும் என் செல்லமே. தேவையில்லாத பயத்தை உன் மனசுக்குள்ளே தூக்கி சுமக்காம துணிச்சு தைரியமாக நடை போட கற்றுக்கோ. உனக்கு நிழலாக இந்த அப்பன் முருகன் என்றும் உன் கூடவே இருந்து உன் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்காக திறந்து வச்ச கதவை இங்கே யாராலும் மூட முடியாது. நானே உன் தலையை உயர்த்தி நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோட வாழ்ந்து ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமுமாக நானே இருக்க போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி நீ கவலைப்படாதே. எனக்கு மட்டும் ஏன் இது இல்லைன்னு உன் மனசு கேட்குறதும் தேடி தவிக்கிறதும் எனக்கு புரியுது. உனக்காக நான் கொடுத்த வரம் அவர்களுக்கு இல்லை. உன் வாழ்க்கையில் நான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. அப்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இருக்கும். உனக்காக இந்த அப்பன் முருகன் அருள் செய்து உன் விதியை மாற்றி அமைச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். நீ இழந்த அனைத்தையும் தாண்டி உனக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். வைரம் உருவாகணும்னா அது கடுமையான அழுத்தத்தை சந்திக்கணும். மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள புதையுண்டு அது நிறைய அழுத்தங்களை தாங்கி தான் வைரமாக உருவாகுது. அதே போலதான் நீயும் வாழ்க்கையில் சோதனைகளையும் மன அழுத்தங்களையும் தாங்கிக்கிட்டு வலிமை உள்ள ஆளாக மாறிக்கிட்டே இருக்கிறாய் என் செல்லமே. நீ அனுபவித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன்னை ஒருபோதும் பலவீனமாக விட்டுடாது. மாறாக உன்னை வைரமாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கு. என் அன்பு பிள்ளை, உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரும். உன்னை துன்புறுத்திய மனிதர்களுக்கு முன்பாக நீ தலை குனிஞ்சு கை கட்டி நிற்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நான் உன்னை கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறேன். நீ இழந்த மகிழ்ச்சியையும் நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் கண்டிப்பாக மறுபடியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வீட்டில் அமைதியும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் தடைகளையும் அகற்றி என் அருளின் மூலமாக உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வீட்டில் நீ என்னையே நம்பி தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தின் ஒளியின் மூலமாகவே உன் வீட்டில் இருக்கும் இருளையெல்லாம் நான் அகற்றிடுவேன் என் செல்லமே. என்னை நினச்சிக்கிட்டு ஏற்றுற அந்த விளக்கின் மூலமாகவே என் அருளை உன் வீடு முழுவதும் நான் நிரப்ப போகிறேன். இன்னும் உனக்கு நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நான் ஆக்கி காட்டுறேன். உன் மனசில் பயம் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை என் பாதத்தில் வச்சிடு. என் வேலின் மூலமாக
உன் வாழ்வில் இருக்கும் எல்லா தகடறைகளையும் அகற்றி உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும். இந்த அப்பன் முருகன் நானே உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் காவலாக நிற்க போகிறேன். உனக்கு கெடுதல் நினைச்ச மனிதர்கள் யாராக இருந்தாலும் அது அவங்களோட முடியாது. அவர்களின் வம்சமே ஆடி போகும் அளவுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. நான் இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன்னையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையுமே என் அருள் வட்டத்துக்குள் வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே போனாலும் என் கண்கள் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ எதுக்காகவும் பயப்படாதே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயித்தே தீருவாயேன் செல்லமே. உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினச்சா அவங்க தான் பள்ளத்தில் போய் விழுகுவாங்களே தவிர உனக்கு எதிராக பேசப்பட்ட பழிகளும் உனக்கு எதிராக தோண்டப்பட்ட குழிகளும் அவர்களுக்கே தீங்காக மாறி போகும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கெட்டது நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பதில் சொல்லும் நேரம் வந்துருச்சு. நீ அமைதியாக இரு. என் நீதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உன் வாழ்க்கைக்கு நன்மையும் கெட்டது நினச்சவங்களுக்கு உரிய தண்டனையும் அதாவது அந்தந்த நேரத்தில் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் போட்டு வச்சிருக்க திட்டம் மிகவும் பெருசு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இப்போது இருட்டு பயங்கரமானதாக நிம்மதியை குலைப்பதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன். உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையின் வழி தானாகவே நல்ல வழியாக நல்ல பாதையாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா அது வெறும் கல்லாக இருக்கிற வரைக்கும், சாதாரண கல்லாக இருக்கிற வரைக்கும் அதை யாரும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சாதாரண கல்லை செதுக்கி அதை உளியால் அது செதுக்கி அடித்து கல்லை அழகான சிலையாக மாற்றும் போது அதுக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கிற வழிகள் அனைத்தும் உன்னை உயர்த்தி உனக்கு பேரையும் புகழையும் பெற்று தரும்.